யார் நம்ம கூடயே 24 மணி நேரம் இருக்காங்க? யாரு? பெற்ற அம்மா, கட்ன மனைவி, தந்தை, அண்ணன், தங்கச்சி. இந்த உறவு விட்டுருங்க. உங்க ரத்த சொந்தத்த விட்டுருங்க. இது தவிர்த்து சொந்தம். ரத்த சொந்தம் வேற, சொந்தம் வேற. ரத்த சொந்தத்த விட்டுருங்க. அது என்னைக்குமே நீங்க அழிஞ்சு போணும்னு நெனைக்காது. ஆனா இது தவிர்த்து சொந்தம்னு உருவாகும். மாமன், சித்தப்பா, பெரியப்பன், ஒண்ணு விட்ட சித்தப்பா, 2 விட்ட சித்தப்பா, காது மேல விட்ட சித்தப்பா இதெல்லாம் உருவாகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கணக்குல வைக்காதீங்க. இது இவங்க கிட்ட இருந்து தான் முதல்ல நீங்க பத்திரமா இருக்க வேண்டிய கூட ஒரு விஷயம். ஏன்னா, நம்ம சொந்தம், நம்ப பந்தம், நாளைக்கு நம்மளுக்கு அடுத்தது நம்ம புள்ளைங்கள பார்த்துப்பாங்க. நம்ம சப்போஸ் நாளைக்கே நம்மளுக்கு என்ன ஆனாலும், நம்மள புள்ள அவங்க எடுத்து செய்வாங்கன்னு அந்த தப்பான கணக்கு மட்டும் போடாதீங்க. நம்ம இருக்கும்போதே நம்மள பார்க்கலன்னும்போது, நம்ம மறைஞ்சதுக்கப்புறம் எப்படி பார்ப்பாங்க? இந்த சொந்தம்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க மாலிக் பாய்க்கு ஏகப்பட்ட சொந்தம் இருக்கு. ஆனா, எந்த சொந்தத்துக்கிட்ட சேர்க்க மாட்டேன். ஏன்னா, சொந்தம்ன்றது வந்து ஜுரம் மாரி ஒட்டிக்கிச்சுனா வந்து ஒட்டிக்கும். போனா விட கட்டான ஒரே கட்டாயிடும். அதனால ஸோ அத கிட்டயே வச்சுக்கிறதில்ல. ரத்தம் சொந்தம்ன்றது வேற. அண்ணன், தம்பி, அந்த இந்த ரத்தம் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரத்த சொந்தம். மத்த சொந்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவைகளுக்கு வருவாங்க, தேவையில்லாதப்போ முடிஞ்சிரும். நான் சில பேர் தான் சொல்றேன் தவிர எல்லாரையுமே சொல்லல. நெறைய பேர் இருக்காங்க. உசுருக்கு உசுரு குடுக்குற நன்மை கூட இருக்கான். உசுருக்கு உசுரு குடுக்குற சொந்தம் கூட இருக்கு. ஆனா சில பேர் தான் வந்து யூஸ் பண்றதுக்காக பழகுறாங்க. அந்த மாரி ஆளுங்கிட்ட முதல்ல ஒண்ணு உஷாரா இருங்க. 2வது ஒரு விஷயம், உங்க கூடயே நண்பன் ஒருத்தன் இருப்பான். நீங்க சொல்றதுக்கெல்லாம் சிங் சாங் தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல சிங் சிங் தட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சிங் சாங்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா, நீங்க எது சொன்னாலும் ஆமா சாமி ஆமா சாமி போடுவாங்க. நீங்க எது சொன்னாலும் ஆமா சாமி போடுறீங்களோ, அவங்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா, என்னைக்கு இருந்தாலும் முதல் பள்ளத்துல தள்ளப்போற முதல் நபர் யாருன்னா அவன் தான் இருப்பான்.